தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் எஸ்ஐஆர் பணியில் குளறுபடிகள் நடந்துள்ளதாக வாக்காளர்கள் புகார் எழுப்பி வரும் நிலையில் சன் நியூஸ் எதிரொலியாக விடுபட்ட வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் எஸ்ஐஆர் பணியில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதாக வாக்காளர்கள் புகார் எழுப்பி வருகின்றனர். பல்லாவரம் தொகுதியில் உயிருடன் இருக்கும் ஒரு வாக்காளர் இறந்துவிட்டதாக எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனக்கும் என் பொண்ணுக்கும் எங்கள் மிஸ்ஸஸ்க்கும் வந்துருச்சு. என்னோட ஃபார்மே வரலை. நானும் ஒரு வாரம் அலைஞ்சு பிஎல்ஓ கிட்ட கேட்டேன். அவங்க கேட்டுட்டு மிஸ் ஆகிடுச்சு உங்கள் ஃபார்மு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொன்னாங்க. ஆன்லைனில் போனப்போ என்னோடய ஆதாருக்கு எதுக்கு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதையும் நான் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த கரெக்ஷனுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ இந்த லிஸ்ட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அதில் டெத்து அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்? அந்த ஃபார்ம் எனக்கு திருப்பி அதே இடத்துல கொடுப்பீங்களா? எனக்கு அதே இடத்துல வந்தாகணும். ஏன்னா அது தவறு எலெக்ஷன் கமிஷன் பண்ணது தான். இது என்னோட தவறு இல்லை. அவங்க சரியாக விசாரிக்காமல் என்னோட டெத்து லிஸ்ட்டில் அதில் போட்டிருக்காங்க. சன் நியூஸ் தொலைக்காட்சியில் இது குறித்த செய்தி ஒளிபரப்பான நிலையில் செங்கல்பட்டு ஆட்சியர் உத்தரவின் பேரில் ராஜேந்திரனின் வீடு தேடிச் சென்ற தேர்தல் அதிகாரிகள் புதிய வாக்காளர் சேர்க்கை படிவம் 6 பூர்த்தி செய்து பெற்றுச் சென்றனர். அவரின் வாக்கு அடுத்த வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது இடம்பெறும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல கோவை கே புதூரைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவரது பெயரும் முறையாக ஆவணங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்தும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. கடந்த 50 ஆண்டுகளாக ஒரே முகவரியில் குடியிருப்பதுடன் பல தேர்தல்களில் வாக்களித்துள்ள தனது பெயர் விடுபட்டது குறித்து ராஜேஸ்வரி அதிர்ச்சி தெரிவித்தார். கிட்டத்தட்ட 50 வருஷமாக இருக்கிறோம். ஒரு தடவை கூட ஓட்டு போடாமல் இல்லை. இதே அட்ரஸ்க்கு இதே கார்டுக்கு தான் எங்களுக்கு ஓட்டு வந்துட்டு இருந்துச்சு. இத்தனை வருஷமாக போட்டேன். இப்போ பழைய போன தடவை இப்போ புது கார்டு எனக்கு வராமல் விட்டுடுது. பழைய கார்டு கொடுத்து எல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்து ஃபார்ம் கொடுத்து எல்லாமே வந்துருச்சு. ஆனால் ஓட்டர் லிஸ்ட்டில் மட்டும் எங்களுக்கு 100 பேர் நீக்கிட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஓட்டு போடணும். அதுக்கு சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு இது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். எல்லாம் கேட்டது கூட கொடுத்து ஃபில் பண்ணி கொடுத்து இந்த ஃபோட்டோ பழைய ஓட்டர் ஐடி ஃபோட்டோவையும் ஒன்று கொடுத்து இப்போ எல்லாமே ரெடியாக பக்காவாக எல்லாமே கொடுத்துட்டாங்க. எது கேட்டாங்களோ அதெல்லாம். இதனிடையே ராஜேஸ்வரியின் பேட்டி சன் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானதை அடுத்து அதிகாரிகள் அவரை சந்தித்து வாக்காளர் சேர்ப்பு படிவம் 6 கொடுத்து நிரப்பி பெற்றுச் சென்றுள்ளனர். இதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் தங்களது பெயரை அதிகாரிகள் முறையாக பட்டியலில் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.